நம்மால் வெறும் கண்களால் செல்லினை காண இயலாது. ஏனெனில் அது அளவில் மிகச் சிறியது. அதனை கூட்டு நுண்ணோக்கியால் நம்மால் காண இயலும். தற்காலத்தில் எலக்ட்ரான் நுண்ணோக்கியானது செல்களை நன்கு உருப்பெருக்கம் செய்து காண பயன்படுகிறது. ஸோ ஒரு உயிரினத்தோட செல்லை இந்த எலக்ட்ரான் நுண்ணோக்கின் மூலமாக தான் இதில் வச்சு நம்ம கண் வழியாக கண்ணை இந்த பைப் வழியாக பார்ப்போம். எலக்ட்ரான் நுண்ணோக்கியோட அமைப்பு இப்படி தான் இருக்கும். இதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. செல்லின் அளவிற்கும் உயிரினத்தின் அளவிற்கும் யாதொரு தொடர்பும் இல்லை. உதாரணமாக, யானையின் செல் சுண்டெலியின் செல்லை விட மிகப்பெரியதாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. தோராயமாக மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை 3.7 × 1013. புரோகேரியாட்டிக் மற்றும் யூகேரியாட்டிக் செல்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள். புரோகேரியாட்டிக் செல் 1 முதல் 2 மைக்ரான் விட்டம் கொண்டவை. யூகேரியாட்டிக் செல் 10 முதல் 100 மைக்ரான் விட்டம் கொண்டவை. புரோகேரியாட்டிக் செல் நுண்ணுறுப்புகளைச் சுற்றி சவ்வு காணப்படுவதில்லை. யூகேரியாட்டிக் செல் நுண்ணுறுப்புகளைச் சுற்றி சவ்வு காணப்படுகிறது. புரோகேரியாட்டிக் செல் தெளிவற்ற உட்கரு கொண்டவை. யூகேரியாட்டிக் செல் தெளிவான உட்கரு கொண்டவை. புரோகேரியாட்டிக் செல்லில் நியூக்ளியோலஸ் காணப்படுவதில்லை. யூகேரியாட்டிக் செல்லில் நியூக்ளியோலஸ் காணப்படும். செல்லின் நுண்ணுறுப்புகள் மற்றும் அதன் பணிகள். செல் சுவர் தாங்குபவர் அல்லது பாதுகாப்பவர். செல் சவ்வு செல்லின் கதவு. சைட்டோபிளாசம் செல்லின் நகரும் பகுதி. மைட்டோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் மையம். பசுங்கணிகம் செல்லின் உணவு தொழிற்சாலை. நுண்குமிழ்கள் சேமிப்பு கிடங்கு. உட்கரு நியூக்ளியஸ் செல்லின் கட்டுப்பாட்டு மையம். உட்கரு உறை நியூக்ளியஸ் உறை. உட்கரு வாயில் அல்லது உட்கரு கதவு. நமது உடலில் காணப்படும் எலும்புகளில் மிகச் சிறியது நமது உள்காதில் உள்ள அங்கவடி ஸ்டெபிஸ் எலும்பு ஆகும். இது 2.8 மில்லிமீட்டர் மட்டுமே நீளமுடையது. சராசரி நீளம். நமது உடலில் நீளமான எலும்பு தொடை எலும்பு ஆகும். குழந்தைகள் பிறக்கும் பொழுது 300க்கும் அதிகமான எலும்புகளுடன் பிறக்கின்றன. அவர்கள் வளரும் பொழுது சில எலும்புகள் இணைந்து ஒன்றாக மாறிவிடுகின்றன. ஆகையால் முதிர்ச்சியடைந்த மனிதனின் எலும்புக்கூட்டில் 206 எலும்புகள் உள்ளன. ஒரு நிமிடத்தில் எத்தனை நாடி துடிப்புகள் ஏற்படுகிறது என்ற எண்ணிக்கையே நாடித்துடிப்பு விகிதம் எனப்படும். சாதாரணமாக ஓய்வு நிலையில் உள்ள ஒரு மனிதனின் சராசரி நாடித்துடிப்பு ஒரு நிமிடத்தில் 72 - 80 வரை இருக்கும். இரத்த தானம். மருத்துவமனைகளில் நோயாளிகளின் தேவைக்காக இரத்தம் தற்காலிகமாக இரத்த வங்கிகளில் சேமிக்கப்படுகின்றது. 18 வயதுக்கு மேல் ஆரோக்கியமான ஒவ்வொருவரும் இரத்த தானம் செய்யலாம். அதன் மூலம் அவசரகால விபத்து காலங்களிலும் அறுவை சிகிச்சையின் போதும் இரத்தம் தேவைப்படுபவர்களுக்கு உரிய காலத்தில் இரத்தம் கொடுக்கப்படுகிறது. இரத்த தானம் இவர்களின் உயிர் காக்க உதவுகிறது. மூளையில் 100 மில்லியனுக்கும் அதிகமான தகவல்களை ஒருவர் வாழ்நாளில் சேமித்து வைக்க முடியும் என்று கூறப்படுகிறது. உணர் உறுப்புகள் பாதுகாப்பு. மிக அதிகமான ஒளியிலோ அல்லது மிக குறைந்த ஒளியிலோ மேலும் நகரும் வாகனத்தில் செல்லும் பொழுதோ படிக்க வேண்டாம். தொலைக்காட்சி, கணினி, செல்பேசி, மடிக்கணினி போன்ற ஒளித்திரைகளை அதிக நேரம் தொடர்ந்து பயன்படுத்துவதை தவிர்க்கவும். உங்கள் கண்களை மிக கடினமாக தேய்க்க வேண்டாம். கண்ணில் உள்ள தூசிகளை அகற்ற தினந்தோறும் 2 அல்லது 3 முறை தூய்மையான தண்ணீர் கொண்டு உங்கள் கண்களை மெதுவாக சுத்தம் செய்யவும். செவிகள் கடுமையான அடி அல்லது தாக்குதல் போன்ற நிகழ்ச்சிகளிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். கொண்டை ஊசி, பல்குச்சி இவற்றை வைத்து செவிகளை சுத்தம் செய்வது ஆபத்தான செயல். எனவே இதனை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இதனால் காது சவ்வு கிழிந்துவிடும், காது தொற்று ஏற்படும். தினமும் தோலை சுத்தமாகவும் புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள்ள தினமும் ஒரு முறையாவது குளிக்க வேண்டும்.